பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். 1 பேதுரு 4:10 சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையையும் வரங்களையும், அதாவது விசேஷித்த ஞானத்தையும் திறமையும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக உண்டாக்கிய தேவன் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறமைகளையும் குணநலன்களையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட 12 சீசர்களுக்கும் தனித்தனி அழைப்பு, அதாவது தனித்தனி ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு கொடுத்த வரத்தின்படியே அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். தங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே தாங்கள் சந்தித்த ஒவ்வொருவரையும் அந்த அபிஷேகத்தினாலே நிரப்பினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் வரத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த மற்றவர்களும் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள் என்று பேதுரு சொல்கிறார். யூதரானவர்கள் தங்கள் பகைவர்களை மேற்கொள்ளும்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்த அந்த நாளில் யூதர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் விருந்து பண்ணி ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளாக அந்த நாளையே ஆக்கினார்கள். நம்மை சத்துருக்களின் கையிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுடைய காரியங்களையும் திட்டங்களையும் சிதறடிக்க பண்ணி நமக்கு நன்மை செய்து நமக்கு கிருபையை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு அதிகாரத்தையும் பதவியையும் வேலையையும் வியாபாரத்தையும் கொடுத்து இப்போது வரை நம்மை பாதுகாத்து வருகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த இத்தனை நன்மைகளை, கிருபை வரங்களை மற்றவர்களும் பயன்படும்படியாக அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம்மால் முடிந்த நம்மிடம் இருக்கிறவைகளில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். பவுல் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் அன்பினாலே ஊழியம் செய்து பொய்யை கலைத்து மெய்யை பேசி ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து தேவன் நம்மை மன்னித்ததைப் போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னித்து பிறருக்கு விரோதமாக குற்றம் செய்யாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கீழ்ப்படிந்து பக்தி விருத்தி உண்டாகும்படி இருங்கள் என்று சொல்கிறார். எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நாம் நல்ல ஒரு பொறுப்பாளியாக, நல்ல உக்கிரானக்காரராக, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறவர்களாக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுக்கும்படி உதவி செய்தோமானால் தேவன் நம்மில் மகிமைப்பட்டு நம்மையும் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மையான ஈவுகளையும் வரங்களையும் கிருபைகளையும் நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக இருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் எங்கள் மேல் இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.